Hi students, welcome to Mahi Maths. 9ஆம் வகுப்புல பயிற்சி 2.5ல 4வது சம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது கணக்கு பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதுக, இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற சம்மு. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, √5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. √5ன்னு கொடுத்துருக்காங்களா, இது எப்படி எழுதலாம் பாருங்க. √5 அப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 1/2 அடுக்கு எப்படி இருக்குது, பின்னத்தில் இருக்கா, இதுதான் கேட்குறாங்க. இப்போ இதை பாருங்கள், √2 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். √2 7, √7 இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுவும் ஈக்குவல் தான். ஒன்றுமே கொடுக்காம இருந்தாலும் இங்கே 2 இருக்கிறதா அதுதான் அர்த்தம், இங்கே 2 கொடுத்தாலும் அதே தான் அர்த்தம். ஸோ 7 1/2 இதை எழுதுகிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, என்ன கொடுத்துருக்காங்க, √49 பவரில் 3, இங்கே வந்து அதுக்கு அடுத்தது பவர், ரூட்டோட பவரில் 3 கொடுத்துருக்காங்களா, இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்களேன். 49 அடுக்கில் 1/2 எழுதணுமானா எழுதக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்களா, அதனால் 1/3 பவர் 5. சரிங்களா. இப்போ இதை எப்படி எழுதலாம், 49 அடுக்கு 5/3 அப்படின்னு எழுதலாமா. 49 அடுக்கு 5/3 49. இப்போ 49 எப்படி எழுதலாம், 7 ஸ்கொயர்னு எழுதலாமா. 49 7 ஸ்கொயர் பவர் 5/3. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், 7 2 × 5/3. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 7 10/3 கிடைக்கும். 7 10/3 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. 4வது சப்டிவிஷன் பாருங்கள், 1/√100 பவர் 7 இதான் கொடுத்துருக்காங்க. √100 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், 1/100 அடுக்கு இங்கே கியூபிக் ரூட் கொடுத்ததுனால 1/3 எழுதலாமா, பவர் 7. சரிங்களா. ஈக்குவல் டு 1/, இந்த 100 இங்கே 1/3 இருக்கு இல்லையா, இந்த 1க்கும் 1/3னாலும் 1/1னாலும் 1 தான் ஆன்சர், 1/1/3னாலும் அதுதான் ஆன்சர். ஸோ 100 1/3 100 பவர் 7 இப்படி எழுதலாமா. இப்போ காமனாக 1/100 வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கிட்டு 1/3 காமனாக வெளில தூக்கலாமா. ஸோ 1/100 பவர் காமனாக 1/3 அந்த பவரை கொண்டு வந்துட்டோம், அதுக்கு மேலே பவர் 7 அப்படின்னு இருக்கு. சரிங்களா. இப்போ 1/100 பவரோட பவர் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாமா, பெருக்கிக்கிட்டா என்ன கிடைக்கும், 7/3 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 1/, இந்த 100 எப்படி எழுதலாம், 10^2 எழுதலாமா, பவர் 7/3. ஸோ மறுபடியும் இதை பாருங்கள், இந்த 10^2 எப்படி எழுதலாம் பாருங்கள், 10 பையில் இருக்கு இல்லையா, -2 பவர் 7/3. ஸோ இதை பெருக்கிக்கலாமா, இது ரெண்டுத்தையும் பவர்ஸை பெருக்கிக்கலாம். ஸோ 10 2 14 -14/3 எழுதலாம். சரிங்களா. இதோட பயிற்சி 2.5ல் 4வது சம் முடிஞ்சிருச்சு. 5வது சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட். சரிங்களா. 5வது சம் பாருங்கள், கீழ் காண்பவற்றின் 5வது மூலத்தை காண்க. 5வது மூலம்னா இந்த ரூட்டில் இந்த ரூட் போட்டு இங்கே 2 3 போடுறோம், இங்கே 5 அப்படின்னு போடுறோம்ல, இதுதான் 5வது மூலம்னா. சரிங்களா. அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் சேம் தான். இப்போ பாருங்கள், 32ன்னு கொடுத்துருக்காங்க. 32ன்னு கொடுத்துருக்காங்களா, இது எப்படி எழுதலாம், 5வது மூலம் தான் கேட்குறாங்க. √32 5th ரூட். ஸோ 5வது ரூட் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ இதோட அர்த்தம் 32 பவர் 1/5 இதுதான் இதோட அர்த்தம். ஸோ இப்போ நம்ம 32 நம்ம பிரிக்கலாம் இல்லையா, 32க்கு L டிவிஷன் எடுக்கலாம்ல. 2ஆல் போட்டால் 1 2 2 6 2 12, திரும்ப 2ஆல் போட்டால் 8 2 16, திரும்ப 2ஆல்னா 4 2 8 2 2 2 1 2ஆல் போட்டால் 1 2 2ன்னு கிடைக்குது. அப்போ 1 2 3 4 5. 32 எப்படி எழுதலாம், 5 அடுக்கு 5 பவர் 1/5 இப்படி எழுதலாமா. 2 5ன்னு எழுதுகிறோம், 32 பவரில் இந்த 1/5 எழுதுகிறோம். இப்போ இந்த 5ம் இந்த 5 கேன்சல் ஆகிடுமா, இந்த பெருக்கல்ல வருதுனால. அப்போ ஆன்சர் என்ன வருது நமக்கு, 2ன்னு தான் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 243. 243 5வது படினா 5th √243.
ஸோ இதோட அர்த்தம் 243 × 1/5. ஸோ இந்த 243 எல் டிவிஷனில் பார்க்கலாமா? 243 3ஆல் போடலாம். 8 3 24, 1 3 3, திரும்ப 3ஆல் போட்டால் 2 3 6 7 3 21, திரும்ப 3ஆல் போட்டால் 9 3 27, அகைன் 3ஆல் பண்ணுறோம். 3 3 9, திரும்ப 3ஆல் பண்ணால் 1 3 3. அப்போ 1 2 3 4 5. இப்போ 243 எப்படி எழுதலாம்? 3/5 பவர் 1/5 எழுதலாமா? எப்படி 3/. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், 3/5 × 1/5 பெருக்கிக்கலாமா? ஸோ 1 5 5, இந்த 5 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. சரிங்களா? தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோடைய 5 மூலம் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. 1 லட்சத்தோடைய 5th ரூட் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? 1 லட்சம் பவர் 1/5. இதை எப்படி எழுதலாம் பாருங்களேன். 10 1 2 3 4 5 5 0 இருக்குனால 10 5 எழுதலாமா? பவர் 1/5. ஸோ பாருங்கள், 10 5 × 1/5, 5க்கு 5 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் 10 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் 1024/3125 3125 நமக்கு கொடுத்துருக்காங்க. 1024/3125. இது எப்படி எழுதணும்? இதோட 5வது மூலம்னா 5 5th ரூட் ஆஃப் 1024/3125. இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்? எல் டிவிஷன் எடுத்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா? ஸோ 1024/3125 பவர் 1/5 இதோட இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 1024க்கு எல் டிவிஷன் எடுத்துக்கலாமா? 4ஆலே போடலாம். 4ஆலே போட்டுக்கலாமா? 2 4 8, மீதி 2 5 20, மீதி 2 6 4 24. திரும்ப இதையும் 4ஆல் போடலாம். 4 6 4 24, மீதி 1 4 4 16, திரும்ப 4ஆல் பண்ணால் 1 4 4, மீதி 2 6 4 24, திரும்பவும் 4ஆல் பண்ணால் 4 16, திரும்ப 4ஆல் பண்ணால் 1 4 4. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? 1 2 3 4 5 4/5 கிடைக்குமா? டிவைடட் பை 3125. 5ஆல் போட்டுக்கலாம். 5ஆல் போட்டால் 5 25, 6 5 30, 6 5 30, மீதி 1 2 5 10, மீதி 2 5 25. அகைன் 5ஆல் பண்ணுறோம். 1 5 5, 2 5 10, 5 5 25. திரும்பவும் 5ஆல் பண்ணுறோம். 2 5 10, 5 5 25, திரும்ப 5ஆல் பண்ணால் 5 25, திரும்ப 5ஆல் பண்ணால் 1 5 5. அப்போ கீழே என்ன கிடைக்குது? 1 2 3 4 5, 5/5 கிடைக்குது. பவர் 1/5. இப்போ பாருங்களேன், 4/5 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 5 காமனாக வெளில வச்சுக்கலாமா? பவரில் இருக்க 5, ஏன்னா இங்கேயும் பவரில் 5 இருக்குது, இங்கேயும் பவரில் 5 இருக்குது. ஸோ பவர் 1/5. இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? 4/5 பவர் 5 × 1/5 எழுதலாமா? எழுதுனா 5க்கு 5 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 4/5 தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதோட பயிற்சி 2.5 முடிச்சாச்சு. மீதி அடுத்த வீடியோவில் வந்து 2.6 பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.